சொல்வதெல்லாம் உண்மை. பாய் இவரு இந்த இடத்துல முத்து கொடுக்குது. அந்த டைம் என்ன சொல்லிட்டு கொடுத்தாங்க? என்ன சொல்லிட்டு கொடுத்தாங்க? பொண்ணு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு ஏதாவது சொல்லிட வேணாம். நீங்க அசிங்கமா பேசுறீங்க மேம். டீம் கேளுங்க மேடம். எந்த ஏதாவது சொல்லிட வேணாம். மேடம் கேளுங்க. உங்க பேரு? பாபு. எந்த ஊர் உங்களுக்கு? சென்னை. என்ன வேலை செய்றீங்க? நான் இது மாதிரி கேட்டரிங் சர்வீஸ்னு வச்சுருக்கேன். டெக்கரேட்டர்னு வச்சுருக்கேன். ஓகே. உங்க வைஃப் ஹவுஸ் ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப் தான். பசங்க? 3 பொண்ணு. சரி. இப்போ உங்க கூட யாரெல்லாம் வேலை செய்றாங்க? என் கூட நிறைய பேர் இருக்காங்க. கேட்டரிங் சர்வீஸ் டெக்கரேட்டர் நான் வச்சது வந்துட்டு தானே அன்பு. அந்த தான்ற விஷயத்தை வச்சதே வந்து அந்த ஒரு டீம் ஃபார்ம் உங்க பண்ணுவோம். ஃபுல் நேம் என்னது? என் பேர் வந்துட்டு மொய்தீன் பீர் பாஷா. சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு? நீங்க வேலைக்கு போனது இல்லையா? நான் வேலைக்கு போயிருக்கேன். நான் என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நான் நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க துபாயா? துபாய் போயிருக்கேன். என்ன வேலை செஞ்சீங்க அங்க? எலக்ட்ரிக்கல் வேலை. சரி. எப்படி இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? ஆட்டோ டிரைவராக வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அதில் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் அந்த மாதிரி வண்டி ஓட்டி அது மூலிமா பழக்கமாகி கேம்புக்காண்டி நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு போர்டு வேலை பார்த்தேன். அதில் உடம்பு ரொம்ப போயிடுச்சு. அதோடு தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் பார்ட் ஆஃப் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணி டெக்கரேஷன் ஆரம்பித்தேன். இந்த மேரேஜுக்கு தேவையான ஈவெண்ட்டுக்கு, கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கு அது மாதிரின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் அப்போ உங்களுக்கு யார் உங்களுக்கு வேலை செய்வாங்க? அந்த கான்டாக்டில் வருமா அந்த ஈவெண்ட் அப்பப்போ மேனேஜ்மெண்ட்? ஹையர் பண்ணிப்பேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இது மாதிரி இப்போ அந்தந்த நேரத்தில் ஹையர்ஸ் பண்ணிக்கிறது தான். இப்போ ரெகுலரா இப்போ இருப்பாங்க. ஏதோ இழுத்தீங்களே, என்னது இப்போ சொல்லுங்க. அதான் இப்போ நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்களா, அது மாதிரி எல்லா ஸ்டாஃப்மே கூட அது அதாவது சொல்லுங்க. ரெகுலராக அவங்க பேர் இருக்கிறவங்க. என்னது? யாரு? அவங்க பேர் இப்போ சொன்னீங்களே, அவங்க பேர் என்னது? அரீனா. அவங்க என்ன வேலை செய்றாங்க உங்ககிட்ட? என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூஸ் கேர்லாக வேலைக்கு வந்தாங்க. ம். ஆமாம். அது எப்படி ஜூஸ் கேர்ள் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி அதில் தான் ஆரம்பித்து அதில் பார்ட்டு முடியாமல் போயிடுச்சு இல்லையா உடம்பு, அதோடு அதில் பார்ட்டு அந்த பாப்கார்ன், சுகர் கேண்டி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு டெக்கரேஷன் லைன் ஆரம்பித்து மேரேஜுக்கும் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ அதில் ஜூஸ் கேர்ளா வந்து? ஆமாம். எவ்வளோ வருஷமா உங்ககிட்ட வேலை செய்றாங்க? ஒரு 6 வருஷமாக இருக்காங்க. சரி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கு தான் பிரச்சனை. எனக்கு இது ஒரு அதாவது போன்னு சொன்னாலும் முடியல, இது பண்ணவும் முடியல. அப்போ நீங்க அனுப்பிச்சு விட வேண்டியது தானே? ஏதாவது தேவையில்லாமல் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஓ, இந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் கூட இல்லையா? 6 மாதத்துக்கு முன்னால் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை இப்போ இது கேவலப்படுத்தி என்னை இது பண்ணி என் உங்க ஒய்ஃபு வீட்லயா மட்டும் இருக்காங்க? என் வீட்டில் தான் இருந்தாங்க ஒரு 6 மாதமா. நீங்க இதெல்லாம் இது போட்டுக்கிறீங்க? என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் நீங்க எப்படி வீட்டில் வச்சுப்பீங்க? போன வாரம் கூட எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒருத்தவங்க கொடுத்துன்னு இருந்தோம். அதில் இவ்வளோண்டு என் மேரேஜில் இவ்வளோண்டு ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தான். ஹாரூன்னு பேர். அவன் இந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி ஏர்போர்ட் போலீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. உன் கார்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னால் அவன் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்திருக்கேன். நான் குடோனில் தங்கிக்கிறேன், சாவி கொடுத்துருக்கேன். எனக்கு தெரியாது. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்கன்னு? எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுறேன்னு நான் சொல்ல வரல. இப்படி உதவி நீங்க பண்ணும்போது ஏன் இந்த ரீனாக்கு என்ன வயசு இருக்கும்? தெரியல. ஏன் அந்த பொண்ணு உங்க வீட்டில் வச்சுக்கிறீங்க? என் வீட்டில் இல்லை. இப்போ ஏதோ இவர் உதவி கேட்டார் திருப்பியும். மிஸ்டர் அசோக் வந்து என்கிட்ட திருப்பியும் கேட்டார். விட்டுட்டு போயிட்டார் இல்லைங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சாவ போகிறேன்னு அவர் என்கிட்ட கேட்டார். எதுக்கு உங்ககிட்ட விட்டுட்டு போனாரு? அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை. எதுக்கு சண்டை? அது அவங்கள தான் கேட்கணும் மேடம். அப்புறம் நீங்க உங்க வீட்டில் வச்சுருந்தீங்க? அதாவது என் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன்னா வந்துட்டு இப்போ ஸ்டாஃப் இப்போ உங்ககிட்ட ஒரு வீட்டில் ஒரு வேலை செய்கிற பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு. உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குது. என்ன பண்ணுவீங்க மேடம்? ஒரு நாள் வச்சுக்கலாம், 2 நாள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்டலில் கொண்டு போய் இல்லை, சேர்த்துவேன். உங்களுக்கு வீட்டில் வேலைக்கு உங்களுக்கு தேவை இருக்குது. என்ன பண்ணுவீங்க? ஆனாலும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே உங்களால தான். அவர் என்னோட வளர்ச்சியை அவர் பிடிக்கல. சரிங்க. அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாம ஒருத்தர் பண்ணும்போது மறுபடியும் உங்க வீட்டில் எதுக்கு அவங்கள வச்சுக்கிட்டீங்க? ஏதோ ஹாஸ்டல்ல சேர்த்த வேண்டியதானே? இன்னும் உங்களுக்கு பிரச்சனை
அந்த பிரச்சனை உங்களுக்கு எதுக்குங்க? உங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லையா? மேடம் 3 பசங்க இல்லையா? ஸ்டேஷனில் நான் செய்யும் பொண்ணு கூட்டு வரேன். நான் வந்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க சொல்லுவாங்க? அதெல்லாம் சொன்னா சொல்ல நான் எழுதி மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாம போலீஸ் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே வந்தாங்க. விட்டுட்டு அப்போ என் கம்பெனியில் வேலை செய்கிறேன் மேடம். அப்போ வந்துட்டு நான் இதே பிரச்சனையை என்கிட்ட சொல்லி அப்படியே உனக்கு பிரச்சனை நீ தனியாக போன்னு நான் சொல்லிட்டேன். நான் தனியாகவும் போயிட்டாங்க. கம்பெனில வேலை செய்யல. அப்போ உங்களுக்கு ரீனா எப்படி தெரியும்? கேட்டரிங் சர்வீஸில் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறார் இல்லையா நான் தான் வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு ரீனாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறான்னு சொல்லி அதுக்கு நானே ஸ்டெப் எடுத்துட்டேன். என்ன பண்ணீங்க? காலி பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குடோனை இவர்கிட்ட கேட்டு தான் நான் வந்துட்டு இந்த குடோனை பார்க்கவே சொல்லியிருந்தேன். நான் இந்த குடோனு இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லி தான் வந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கு பிடிக்கல, சண்டை போட ஆரம்பித்தார். நிறைய சண்டைகள். இவங்க தம்பி இருக்கும்போது சண்டை, 2-3 வாட்டி போலீஸ். ஃபஸ்ட்டு வந்து இவங்க 2 பேருக்கு தான் சண்டை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சண்டையில் இவர் ஜெயிக்க முடியலன்னு என்ன கொண்டு வந்துட்டார் உள்ள. இதுதான் பிரச்சனை. சரி, கொண்டு வந்துட்டாரா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நான் ஹவுஸ் ஓனர் வந்து வெளியில் பூட்டு போட்டாங்க. நீ வந்துட்டு ஒன்று குடோன் வச்சு நடத்துங்க, இல்லை இந்த இந்திக்கார ஃபேமிலியை போக சொல்லுங்கள். அப்போ தான் நான் கூப்பிட்டு சொன்னேன். நான் நீங்கள் அப்போ தயவுசெய்து போயிடுங்க, வியாபாரத்துக்காண்டி தான் நான் உங்களை கொண்டு வந்து வச்சேன். அப்போ வியாபாரமே போகுது அப்படின்னும் போது என் குடும்பமும் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் செஞ்சது. கடைசியில் இப்போ நீங்கள் தப்பு பண்ணி உங்கள் குடும்பம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி யோசிச்சேன்னா நீ ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கீங்க, நான் அப்படி யோசிக்க முடியாது. ஏன்னா பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பல்சரி அனுப்பி விட்டுட்டேன். சரி, ஒரு நாள் இது மாதிரி வந்து ஹெல்ப் கேட்டு தான் ஃபோன் பண்ணாங்க. அதை கூட இருக்கிற பசங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. சார் எல்லாம் இவங்கெல்லாம் ஒரே டீமாக இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. யாரு? இவங்களை கடத்துறதுக்கு நைட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. யாரு கடத்தினாங்க? ரீனாவை. யாரு? அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க. எதுக்கு கடத்தணும் தெரியல. அவங்க ஊரில் ஏதோ மொட்டை அடிப்பாங்க வாங்குவாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஊர் ரொம்ப அந்த இவர் வந்துட்டு என்னை வந்துட்டு முஸ்லீமு ஹிந்துன்ற மாதிரியே அவங்க ஊரில் சொல்லி நான் ஆளை வச்சு அடித்ததாலாம் பேசி நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்லல. நீங்க வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, சொந்தம் பந்தம் ஒன்றும் கிடையாது. மறுபடியும் அவர் உங்களுக்கு தேடி வந்தாரா? இல்லை, ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா. கம்ப்ளீட் குடோன்னு ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் வந்துட்டு காணோம். அப்போ நான் வந்துட்டு இப்போ கூட வேலை செஞ்சிருந்த கோகுல்ன்ற பையன் தான் அக்கான்னு பேசுவான். கோகுல் கிட்ட சொல்லி நான் பேச சொன்னேன். கோகுல் அன்றைக்கி பேசலை. நான் வேலைக்கு எடுத்துகிட்டு போனேன். கோகுலுக்கு ஃபோன் அடிக்கிறேன், கோகுலும் எடுக்கலை. நான் அடித்து ஃபோன் பண்ணேன், அப்பயும் எடுக்கலை. சரின்னு விட்டாச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் ஃபோன் அப்போ செக்யூரிட்டியில் வேலை செய்கிறாங்க இல்லையா, என் ஃபோன் ரிங் ஆனோடனே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டிருக்காரு. நான் சொன்னேன், நீ கேட்டதை தான் நீ போயிட்டல, அப்புறம் திருப்பி எதுக்கு? ஆனால் நான் எதுக்கு, அதாவது ஒரு 2-3 வருஷமாக இருந்தீங்க, அது ஒரு பொருளுக்கானு சொல்லிட்டு நான் கோகுலை கேட்க சொன்னேன். கோகுலை கேட்கல. அதனால் நீ யாரா அப்படின்னாரு. அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் ஒரு பண்ணவே முடியல. ஏன்னா நான் இப்போ இங்கே இருக்கிறேன். நான் இவங்க பார்த்துப்பாங்க தான் நினச்சி நாங்கள் விட்டேன். அப்படியே நட்ட தெருவில் விட்டுட்டு என்னை விட்டுட்டு இவங்க எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. இவருக்கு 20,000 சம்பளம், அவங்களுக்கு 10,000 சம்பளம், சேஃபாக செட்டில் ஆகிட்டாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் கேட்கறதுக்கு இன்னும் பதில் சொல்லலை. சரி, அவங்களை கூப்பிட்டீங்க. யாரு மேடம்? அந்த ரீனாவை கூப்பிட்டீங்க, பொருள் எங்கே இருக்குது கேட்கறதுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? இவர் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு திட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நான் உனக்கு என்னம்மா பாவம் பண்ணேன், நான் இதை போயிட்டீங்களே திருப்பி ஏமா உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியல, ஒரு மாதிரி டிப்ரெஷன் பண்ணிட்டாரு. நான் போயிட்டு பேங்க்கில் போயிட்டு பேசினேன். இவர் இந்த மாதிரி நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசினாங்க. அதான் போயிட்டாருல, விட வேண்டியதான், நான் வேறு கம்பெனி தானே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பேசியாச்சு. பேங்க்கில் தான் செக்யூரிட்டி, அவர் கன்மேனாக இருக்கார். சரி, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில் தான் இவர் ஊருக்கு எல்லாமே ஆளை வர வச்சுருக்காரு போல் இருக்குது. அவங்க வந்திருக்காங்க, அவங்கக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது. அன்றைக்கி நைட்டு எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. பசங்கள்லாம் சொன்னாங்க, ஆனால் ரீனாக்கா இப்போ ஏதோ அழுகுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தான் போயிட்டு போனாங்க. அப்போது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே விட்டுட்டு போனாங்க? அங்கேயே விட்டுட்டு போலீஸ் பிரச்சனை ஆன உடனே. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் காலையில் வந்துட்டு இவங்க ஸ்டேஷனுக்கு போனாங்க. நான் கோகுலை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போனாங்க. அவங்க யார்? ரீனான்றவங்க. போன உடனே அப்போ இவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு, மகளிர் ஸ்டேஷனுக்கு வரலையாம். அப்புறம் 2 நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹெல்ப் கொடுங்கன்னு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அந்த கோகுல் உயிரோடு இல்லை, ஒரு குளத்தில் இறந்துட்டான். எங்கே இறந்துட்டாரு?
ஏங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போன இடத்துல ஒரு குளத்துக்குள்ளே விழுந்துட்டான். அவனும் இப்படி விளையாட்டுத்தனம் போயிட்டு பார்த்துருக்காங்க. அவங்க இவங்கள சேர்க்கலை, திருப்பி வந்துட்டாங்க. நான் இவங்க தம்பிக்கு எல்லாமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடுத்தரில் நிற்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நானும் சொன்னேன். யாருமே ஒன்றுமே கேட்கல. அப்புறமேட்டு யோசிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி சார் அப்படின்னு அங்கே போனால் என்ன தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி அப்படியான்னு சொல்லிட்டு நான் எதுவும் பேசலை. சரின்னு சொல்லிட்டு நீ தான்ப்பா எதனா ஆச்சுன்னா நீ தான்ப்பா எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. சரி சார்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா கூட வந்தாங்க. எனக்கு நான் வேறு யாரும் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இது கிடையாது. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. போய் அம்மா வந்தாங்க, எழுதி கொடுத்துட்டு பண்ணேன். ஹாஸ்டலில் சேர்க்கலாம் தான் நினச்சேன். அம்மா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. மனசாச்சு, நானும் குழந்தை பெற்றவன். அது குழந்தைய வச்சுட்டு எதனா இப்போ டிப்ரெஷன் எதனா ஆகிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வீட்டில் கொண்டு போய் அம்மா எல்லோரும் ஆனால் ஒய்ஃபு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். அம்மா வந்துட்டு அந்த கலாச்சாரத்துக்காண்டி பேசுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கா ரீனா? இல்லை, இவர் திருப்பி வந்துட்டு ஊருக்கு கூட்டு போயிட்டாருங்களா. 6 மாதம் இவர் அங்கே இருந்திருக்காரு. 6 மாதம் இருந்தோன்னா அங்கே குழந்தைங்க வந்துட்டு இவர் வளர்க்க முடியல. பசங்க வந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க போல இருக்குது. அப்போது அவங்க இந்த ரீனான்றவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீடும் ரொம்ப ஆச்சரியமான குடும்பம். அவங்க வந்து திருப்பியும் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இந்த பசங்க அந்த சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், அவனும் கீழே விழுந்து அவன் அன்கான்ஷியஸ் ஆகி இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. திருப்பி என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சாகிற மாதிரி இருக்கிறேன், எனக்கு எதனா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் பிரச்சனை, இதை தானே நான் உனக்கு சொல்லுவேன் அசோக்கு, நிதானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும். வேணா நான் கூட தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் கொடுக்குறேன்னா பேசுன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கொடுத்துருக்கேன். அவங்க பேசுவார், அவர் தான் ஃபோன் போடுவார், கொடுப்பேன், பேசியிருக்கேன். ரீனா எங்கே தங்குறா? ரீனா நம்ம வீட்டுக்கு மேலே குடோன் இருக்கும், அதில் இருந்தாங்க. இப்போ தனியாக வீடு எடுத்து கொடுத்துட்டேன் அவர் வந்ததுக்கப்புறம். நீங்கள் ரீனாவோட ஹஸ்பண்டா? அசோக், உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? என்ன ஸ்டார்டிங் மேடம், நான் திருவத்தூர் இருந்தேன் மேடம். திருவத்தூர் இருக்கும்போது நான் செக்யூரிட்டி வேலை செஞ்சிருந்தேன் மேடம். என் குடும்பம் கூட நான் சந்தோஷமாக இருந்தேன் மேடம். எந்த பிரச்சனை எல்லாமே சந்தோஷமாக இருந்தால், கஷ்டப்பட்டு அப்படியே இருந்தாலும் நல்லபடியாக இருந்தோம். திருவத்தூர் ஏரியா எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி போட்டேன், அப்படி எல்லோரும் தெரியும். பசங்க உங்களுக்கு? 2 ஆம்பளை பசங்க மேடம். அப்படி பாச வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்ட பிறகு கடைசி என்ன பண்ணால் வீட்டிலே போவோம் பாரு, உட்காருது, இது பண்ணுது, அப்படியே இருப்பார். நான் என்ன பண்ணேன், சரி விடுங்க என்ன பண்ண சொல்லிட்டு எல்லாம் கேர்லெஸ் அப்படியே இருந்தார். இவர் என்ன பண்ணால் அந்த ஊர் இருக்காங்க பொம்பளை பசங்க, அந்த டெக்கரேஷன் வேலைக்கு போகலாங்க. சரியா, நான் வீட்டில் 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணாங்க, இவருக்கு டெக்கரேஷனே வேலைக்கு போயிடுச்சு. ஒரு பொண்ணு கூப்பிட்டு, அவர் பேர் அரிப்பா, அந்த பொண்ணு பேர். அவர் கூப்பிட்டு போயிட்டா பிறகு என்ன பண்ணால், அந்த பொண்ணு இவருக்கு இது கம்மி சம்பளம் கொடுத்துருந்தா என்ன தெரில. அந்த ஊரில் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் 150 120 ரூபா 130 ரூபா கொடுக்குறாரு சொல்லிட்டு, இவர் என்ன பண்ணால் தனியாக நான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு இவர் தனியாக வேலைக்கு போயிடுச்சு. தனியாக வேலைக்கு போய் மேடம் என்ன பண்ணுதுன்னா, நீ எப்படி தனியாக வேலைக்கு போகலாம் அப்படி சொன்னால், நானே பொம்பளை பசங்க நான் ரெடி பண்ணிருக்கேன், நான் கூப்பிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணால் போயிட்ட போலது. கடைசியில் என்ன பண்ணிருக்காரு, எங்கால கூட ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஆகி போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு கடைசியில் என்ன பண்ணிருக்காரு, இவங்க மூலமாக என்ன பண்ணாரு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு என் வீட்டுக்கு அவங்க வந்துட்டான். வீட்டுக்கு வந்தால் பழக மேடம், அவங்க குடும்பமே விஷயமாக, அவங்க சொந்தக்கார ஊருக்குக்கார அவங்க அப்பா அம்மா பற்றி, அவங்க குடும்பம் பற்றி மொத்த விஷயம் என்கிட்ட சொல்லிட்டாங்க மேடம். சரி, எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க. அவங்க குடும்பம் போய் சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப விசுவாசமான மனுஷனுமா, நான் ஆஞ்சநேயர் வேண்டுற ஆள், சிவன் வேண்டுற ஆள், நல்லா போய் சொல்ல மாட்டேன், மனுஷன் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணேன், நான் அண்ணா மாதிரி நம்பிட்டேன், அப்பா மாதிரி நான் அண்ணா மாதிரி நம்பிட்டேன். நான் அந்த மாதிரி விசுவாசமான மனுஷன். அந்த மாதிரி ஆகிட்ட பழகு மேடம். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன பண்ணாங்க, நான் என் பிஸ்னஸை பார்க்க முடியல என்னாலே, நீ என்ன பண்ணுங்க, உன் ஃபேமிலி மொத்தமாக வீட்டு ஷிஃப்ட் பண்ணி நான் என் குடான்கிட்ட வந்துடுங்க, நான் ரூம் எடுத்துகிறேன், அங்கே நீ தங்குங்க, என் பிஸ்னஸ் மொத்தமாக நீங்கள் பார்த்துங்க அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லினா போடுங்க, எனக்கு மனுஷன் வரல மேடம் போனதுக்கு அங்கே. அதனால் இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணார், நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணார், எல்லாம் போகலாம் சார், நல்ல மனுஷனா அப்படியே சொல்லிட்டு ரொம்ப இதை பண்ணார். வேணாம் சொல்லிட்டு இருந்தார் மேடம். அந்த ஊரில் என்ன பண்ணார், சரி எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு அப்புறம் கடைசி என்ன பண்ணார், வீட்டுக்கு காலி பண்ணிட்டு மொத்தமாக இவங்க போய் அந்த லோடு பண்ணிட்டு நேராக வந்துட்டேன் மேடம். MMD காலோனி உள்ள தயாலாமன் ஸ்ட்ரீட்டு, அங்கே ராதா வித்யாலயம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்போயே மேடம் 1 வருஷம் நல்லபடியாக இருந்தோம் மேடம். அதே மாதிரி அவங்க டெக்கரேஷன் வேலை இருக்குது, அவங்க பொருள் எங்கே வைக்கிதோ என்ன பண்ணோம், என் வேலைக்கு இந்த மாதிரி டே ஷிஃப்ட் வேலை 12 ஹவர் நான் வேலைக்கு போயிட்டு வரோம். வந்து அப்பொழுது அவங்க என் முடிஞ்ச வரைக்கும் நான் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பப்போ கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க. 1 வருஷம் ஒரு ஆளும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மண்டை விட்டு போயில பொழுது போகும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த மேடம் விட்டுட்டா இவங்க என்ன பண்ணாங்கன்னா,
எங்கள் ஒய்ஃபுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுக்குது, காதுக்கு காது கம்மலை வாங்கி கொடுக்குது, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குது. அந்த மாதிரி எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன் நீ எல்லாம் இந்த மாதிரி வாங்கடா? ஏய் எங்கள் ஒய்ஃபு சொல்லுது, நான் நீ எதுக்கு சந்தேகப்பட, அவங்க வேலை செய்கிற, அவங்க வேலைக்கு எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலாடி அப்படி சொல்லிட்டு இது பண்ணான். அந்த ஊரில் மேடம் என்ன பண்ணாங்கன்னா, என் ஃபேமிலி ஃபோட்டோ, என் ஒய்ஃபு நான் எல்லாமே அந்த வீட்டில் இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிச்சு, மொத்தமாக கட்டிட்டு எங்கன்னா வச்சுச்சு. இந்த ஃபோட்டோ இல்லாத ஆகிப்போச்சு. ஒரு நாள் நான் அதிக சண்டை போட்டேன், அந்த ஃபோட்டோ ஏன் எங்கே இல்லை. அப்புறமா அந்த அப்படி விட்டுட்டேன். அந்த கல்யாண மண்டபத்துக்கு போன மேடம் உடனே என்ன பண்ணுவாங்க, இங்கே 2 பேர் அந்த பப்பி சிஸ்டம் இருக்குல்ல, அதை தட்டு வாங்கிட்டு இந்த தோசை அந்த இதுமே பொருளை வாங்கினா 2 பேர் தட்டுக்கு தட்டை ஜாயின் பண்ணி இவரு சாப்பிடுது அவர் சாப்பிடுது. அதே மாதிரி 2 பேர் பொண்ணாடி பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கர சந்தேகம் வருது மேடம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எப்பவும் பாருங்கள் மேடம், நான் வேலைக்கு போனோம், 12 வேலைக்கு போனோம், வீட்டில் பார்த்தா எப்பவும் பாருங்கள் குடானூரில் எங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், எங்கள் ஓய்வுக்கிட்ட எப்பவும் பாரு பேசினே இருப்பாங்க. எப்பவும் பாரு பேசினா பெரிய டேப்பை வச்சுட்டு டேப் ஓப்பன் பண்ணி இந்த டேப்பரு இருக்கிற என்ன பண்ணுறாங்க தெரியல, அந்த டேப்பர் எல்லாமே ஒய்ஃப் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துச்சு எல்லாமே பார்த்துன்னு இருப்போம். நான் வந்து பார்க்குறம்போது என்ன பண்ணாங்க, இவர் என்ன பண்ணோம் எல்லாமே சொல்லி கொடுத்துன்னு இருப்போம். கேட்க பார்க்கும்போது என்ன பண்ணோம், அசோக் வா 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 அப்படி கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது, என்ன பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அப்படியே இருப்பார். எனக்கு பார்த்து மனுஷனுள்ள ஒரு மாதிரி ஆகி போச்சு மேடம். அந்த ஊரில் என்ன பண்ணால் சண்டை உருவாகி ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி சண்டை ஆகிட்டனால அந்த ஊரில் என்ன பண்ணாங்க, உங்கள் ரம்ஜான் வந்துச்சு. அந்த ரம்ஜான் தர என்ன பண்ணாருன்னா, என் ஒய்ஃபுக்கு 6000 ரூபாய் ஒரு சாரி வாங்கிட்டு எடுத்துன்னு கொடுத்தாங்க. என் பசங்களுக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க. ட்ரெஸ் வாங்கிட்டு எனக்கு என்ன பண்ணால் ஒரு ட்ரௌசர் மாதிரி எடுத்துன்னு வந்துட்டாங்க. எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது, எனக்கு ரொம்ப இதாகி போயிடுச்சு, ஒன்றும் முடியல. அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் என்ன பண்ணிட்டு பசங்க அளவு கூப்பிட்டு என்ன பண்ணால் பிரியாணி செய்கிற மாதிரி வீட்டில் பிரியாணி செஞ்சாங்க. என் ஒய்ஃபு கூப்பிட்டு பிரியாணி செஞ்சார். பிரியாணி செஞ்சுட்டு என் பசங்களுக்குலாம் ட்ரெஸ் மாதிரி போட்டு அந்த டெக்கரேஷனை வேலை செய்கிறாங்க பசங்க. ஒரு 5-6 பசங்க இருக்காங்க. எல்லா பசங்களுக்கு சட்டை பேண்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, அடிக்கடிக்கு மேடம் என்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து நைட்டு எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சொன்னாங்க. ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வைக்கல மாதிரி சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராம் மாத்திரம் என்ன பண்ணாங்க, டான்ஸ் ஆடிக்கிற மாதிரி பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்க, ஒய்ஃபுக்கு போய் மேக்கப் பண்ணுறாங்க, அது மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அது மாதிரி இது பண்ணினே இருக்காங்க. இவரா? ஆமாம், இவரும் எங்கள் கூட வேலை செய்கிற பசங்க. எனக்கு அது ஒரு மாதிரி ஆகுது, என்ன எப்படி இருக்காங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர இதாகிடுச்சு. அந்த நைட்டு ஒரே சண்டே ஆகிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு அடித்து ஒரே நைட்டு கல்ட்டா பண்ணி ஒரே பிரச்சனை ஆகிட்டு பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் ஆகி போயிடுச்சு. ஸோ உங்கள் ஒய்ஃபு ரொம்ப க்ளோஸாக பழகிட்டாங்க. மேடம் க்ளோஸ்னால் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல ஆகி போச்சு மேடம். கடைசி சொல்லுங்க அதுக்கு. இவர் தான் சொல்றாரு மேடம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஆனால் அந்த மேக்கப்ல பசங்க யாருமே போக மாட்டாங்க. சரி, நீங்கள் அங்கே போய் தலகாணி வச்சு பக்கத்தில் படிப்பீங்களா? மேடம் சொல்கிற கேளுங்க மேடம். அந்த நைட்டு என்ன பண்ணேன்னா, நைட்டு அது மாதிரி 11 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு குடிச்சிட்டு என் ஒய்ஃபுக்கிட்ட பேசினே இருப்போம். என் ஒய்ஃபு எப்படி பேசுது மேடம் தெரியுமா, இவர் அசிங்கம் சரி பேசினே இருக்கும். இவர் என்ன பண்ணி சல்லா தங்கு இது அப்படி 2-3 ஹவர் பேசினே இருப்போம். அதுக்கு நைட்டு என் ஒய்ஃபுக்கு கிட்ட சண்டே போட்டு எவ்வளோ சொன்னால் கூட நிற்காது. இவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா சொல்கிற அந்த அவரா சொல்லிட்டு 4-5 பசங்க வச்சுட்டு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு அப்படியே காரை எடுத்துகிட்டு வருவார் மேடம். அந்த குடானூரில் புந்துட்டு காதுக்கு டம்மால் அடிச்சுட்டு வீட்டுள்ள புந்தி ஒய்ஃபுக்கு அடி சரியான அடி தாங்க முடியாது அடிச்சுட்டு எனக்கு புந்தி அடித்து பேட்டு பிடிச்சிட்டு அடித்து உண்டே போடுவாங்க பரம்புக்கு. அப்படி சொல்லிட்டு எனக்கு அடித்து இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த பசங்க எனக்கு அடித்து அந்த எம்எம்டி கல்லூனி உள்ள சார் மேடம், அந்த தெருவில் எனக்கு பசங்க அடித்து தெடுத்துருவாங்க. அப்படியே நான் நைட்டு 1 மணி 2 மணி ஓடிட்டே இருப்போம் மேடம். எனக்கு தெரிஞ்சு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கூட சொல்லி அப்படியே பசங்க என்ன பண்ணாங்க, பாரி எடுத்து வந்துட்டு அடிப்பாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, ஒரு சும்மா உள்ள போட்டி எனக்கு அடித்தாங்க மேடம். போட்டு டொமால் அடிச்சிட்டாங்க மேடம். எனக்கு கை பாருங்க மேடம், எப்படி நல்லா வாஷ் பண்ணிங்களான்னு தெரியும். அடிச்சது இவரை மட்டும் கிடையாது. இதுதான் என்ன வியாபாரத்துக்கு 2 பேருமே சண்டை பண்ணி நான் இவங்க ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு வந்ததுல எத்தனை வாட்டி சொன்னாலும் இவங்க வந்துட்டு என்ன எந்த புருஷங்க அளவுக்கு மீறி வைஃபோட ஃப்ரெண்ட்லியா இருந்தா எந்த புருஷன் நாளுங்க பொறுத்துக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையே சொல்றாரே. அது அபிஷியல் நாங்களும் எல்லாரும் அபிஷியல் பாக்குறது தாங்க. அதுக்கு ஒரு லிமிட் இல்ல. என்ன லிமிட்? இன்னொருத்தரோட வைஃபோட அப்படி நெருங்கி பழகுறது என்ன நெருங்கி பழகுறது? அவர் தான் சொல்றாரு, நீங்க வீட்ல போய் கவுடன்ல போய் இருந்த 2 பேரும் மணிக்கூர் கணக்கா பேசிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்ல. என்னோட வொர்க் டைமே 6 to 11. கேளுங்க மேடம். இவர் வரது அந்த நைட் தான். ப்ளீஸ் மேடம் கேளுங்க. நான் வர டைம்ல இவரும் வராரு. பட் அந்த டைமிங்ல உட்கார்ந்து இது பண்ணுவாங்க தெரியுமா? அப்போ ஏதாவது கிட்ட அப்பதான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க.
ப்ளீஸ் மேடம் இப்படிதான் இருந்திருக்கும். பசங்களும் கூட தான் இருந்திருப்பாங்க. என் ஒய்ஃபி என் கால் உட்கார்ந்து அவர் கால மேல வில்லியான் மாதிரி உட்கார வைக்கிறாரு சார். என் மேடம் என் கண்ணால பாத்திருக்கேன். ஐயோ, அது ஒரு வாட்டி இங்க உட்காரும்போது அந்த அப்பா சண்டை வச்சாரு. நான் சொன்ன அசோக் இதெல்லாம் என் பெருசா ஒய்ஃபிக்கு அப்படியே தொட்டி நினைக்காத. பிடிப்பாரு. என் ஒய்ஃபிக்கு அப்படியே தொட்டி பிடிச்சிட்டே இது பண்ணுவாரு. என் வீட்டுல தூங்கிட்டு ஏய் அவர்கிட்ட படிக்காது என்கிட்ட படிரு. என் ஒய்ஃப் அவர் பக்கத்துல படிப்பாரு. அப்படி அவர் மேல கை போட்டி படிப்பாரு. நான் போய் சொல்ல மாட்டேன் மேடம். நான் பேச்சுலர் டைம் இன்ஜினியர் வேண்டியதா இல்லை மேடம். என் கண்ணால் பார்த்து எதுவும் என்கிட்ட கேமரா கிடையாது. எனக்கு கடவுள் இருக்கு மேடம். கடவுள் தான் நான் நம்பிக்கிட்டு இன்னைக்கு ஜி தமிழுக்கு வந்திருக்காரு மேடம். நான் கடவுள் நம்பிக்கை சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணாரு மேடம், குடிச்சிட்டு வீட்டு என் ஒய்ஃபு கயிறு அப்படியே எச்சா தூக்குவார். பந்தி அடிப்பார். என் ஒய்ஃபு எல்லாம் தடிச்சு எடுத்துன்னு போவார். கயிறு எச்சா எடுத்துன்னு போவார். என் 2 பசங்க அந்த எச்சா அப்படியே கயிறு எடுத்துட்டு எச்சா கூட ஏய் கை காட்டுறான். என் பசங்க கூட எச்சா அடிப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுறேன், ஐயோ என் பசங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குது, சாப்பாடு வாங்கி கொடுக்குது, பொம்மை வாங்கி கொடுக்குது, சாக்லேட் வாங்கி கொடுக்குது. அந்த அளவுக்கு வாரி எடுத்துன்னு போகுது அவங்க வீட்டுக்கு. இதெல்லாம் உண்மைனா மேடம்? இதே மாதிரி மேடம். இது எப்போ நடந்துச்சு அசோக்? எதுக்கு திருப்பி என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க? கேளுங்க மேடம். உண்மைண்ணா. அப்புறம் மேடம் கேளுங்க, இந்த மாதிரி ஆயிட்டனாலே ஊருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மேடம். என் மாமியார் வந்தாங்க, என் அப்பா வந்தாங்க, என் அப்பா சகலாப்படி வந்தாங்க. எல்லாமே வந்துட்ட பிறகு இந்த மாதிரி விஷயம் ஏற்றிச்சு. சொன்ன பிறகு என்ன பண்ணாங்கன்னா இங்கே பார்த்தாங்க. என்னடா நம்ம ஊர் நம்ம மருமக்கு கால்ற அவங்க அப்பா பார்க்குறேன். என்னடா என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, கால்ற மொட்டி இல்லை, தள்ளுற குங்குமப்பு இல்லை, தாலி இல்லை, என்ன எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றுறாரு. அவங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்க என்ன பண்ண மனசூரில் சந்தேகப்படி அவங்க பாஷா தெரியாது, ஒன்றும் தெரியாது, கிராமத்தூரும் வந்திருக்காங்க. என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இது பெரிய சித்தாப்பா சொன்னாங்க, அம்மா நீ இந்த மாதிரி விஷயம் நீ ஊருக்கு வந்துடு அப்படி சொன்னாங்க. என்ன பண்ணால் அன்றைக்கி சொல்லிட்டேன், நான் ஊருக்கு வரா சொல்லிச்சு. கரெக்டாக அன்றைக்கி அந்த ஊரில் என்ன பண்ணால் இவர்கிட்ட வேலை விட்டாங்க மேடம். பெரிய பிரச்சனை ஆகிட்டா பிறகு நான் அந்த ஊரில் என்ன பண்ணால் வீட்டு மாற்றிட்டு பக்கத்தில் தெருவுக்கு போயிட்டேன். அதே தயாலாமன் ஸ்ட்ரீட் பக்கத்து தெருவுக்கு போயிட்டேன். நான் அந்த குடான் காலி பண்ணிட்டு போயிட்ட பிறகு எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காரு மேடம், அந்த என்எஸ்கே நகர் ஒரு ஷோரூம் இருக்குது, அந்த ஷோரூமுக்கு வேலைக்கு போயிடுச்சு, செக்யூரிட்டி வேலைக்கு. அங்கே போயிட்ட பிறகு அந்த செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்ட பிறகு என்ன பண்ணுதுன்னா எங்கள் ஒய்ஃபு அந்த வேலை ஒழுங்காக அங்கே வேலை செய்தே இல்லை. ஃபுல்லாக இவர்கிட்ட கான்டாக்ட். எங்கள் ஒய்ஃபு 2 நாள் 3 நாள் வீட்டில் இருக்க மாட்டா, இவரு கூட போயிட்டோம். அப்புறம் என்ன பண்ண மேடம், நியூ இயர் ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் மேடம் இவர் சொல்கிறது மேடம். அந்த நியூ இயர் ஈவெண்ட்டுக்கு பெங்களூரில் ஈவெண்ட்டு இது அதுக்கு மட்டும் தான் ஒரு 2 டேஸ் வெளியில் அவுட்டோர் போயிருந்தோம் மேடம். அது மேடம் நைட்டு லேட் ஆகும், ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் தெரியும் மேடம். ஏன்னா 12-1 மணி ஆகிடும். கழட்டிட்டு திருப்பி எடுத்து வந்து குடோனில் அதில் மேடம் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு போவோம் மேடம். அதை கேளுங்க மேடம். குடிச்சிட்டு இருக்கிற அவங்க அந்த ஊரில் என்ன பண்ணாங்க, இவங்க மொத்த டெக்கரேஷன் பொருளை எத்தனை வந்து வீட்டு வச்சிச்சு. அங்கே இருக்கிற வீட்டு மொத்த பொருளை வச்சுட்டு என்ன பண்ணால் அந்த பசங்க கூப்பிட்டு அங்கே வேலை செய்யுது, அந்த வீட்டுள்ள குடிக்குது. எங்கள் ஒய்ஃபு இவருக்கு ஊற்றி கொடுக்குது. இவருக்கு என்ன பண்ணுது, எங்கள் ஒய்ஃபு சாப்பாடு ஊட்டி கொடுக்குது, பாயிரு தண்ணி இவர் குடிச்சிட்டு பாயிரு அப்படியே ஊற்றி கொடுக்குது தண்ணி. எல்லாமே கண்ணில் நான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பேருமா ரீனா. தமிழ் தெரியுமா? தெரியும். என்னம்மா பிரச்சனை? இவருக்கு வெறும் சந்தேகமா இல்லை நீங்கள் 2 பேரும் நிஜமாவே க்ளோஸா? 6 மாதம் இப்போ என்னத்துக்கு சந்தேகப்படுறாங்க, என்ன பிரச்சனை இப்போ அவங்களுக்கு? இது நான் இப்போ வானா சொல்லிட்டேன், அவங்க வானா சொல்லிட்டு எழுதி போயிட்டாங்க. எனக்கு டிவோர்ஸ் ஆனோன்னா 1 வருஷம் முன்னாடி ஆகிட்டுருக்கணும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க தான் போடலாம். நான் 3 நாள்லேயே போலீஸ் ஸ்டேஷனை போயிட்டு வந்திருக்கேன் மேம். ரீனா, எனக்கு அது தெரிய வேண்டாம். எனக்கு என்னன்னா சரி எப்போ நான் என்னைக்கு என்ன தெரியும், நான் இப்போ என்னன்னா எவ்வளோ கேவலமாக மறுபடியும் எப்படி நான் அவங்க கூட இருப்பேன். அவரோட ஏன் இருந்த? புரியல மேம். ஒரு வாட்டி பிரிஞ்சு போயிட்டேங்க. நான் பசங்களுக்காக தான். என் பசங்க பிரிஞ்சு நீ அவர் வீட்டில் தானே இருந்தேன்? ஆமாம் மேம். அவர் வீட்டில் தான் மேம் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். அவர் வீட்டில் இருந்தேன். பிரச்சனை வந்ததே அதனால தான். ஏன் அவர் வீட்டில் போயிருந்தேன்? அவங்க நல்ல பிரச்சனை வரல மேம். அது பிரச்சனை என்னக்காக தான் வந்தது. அவங்க தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரி, நான் ஹாஸ்டல்ல போயிருக்க வேண்டியது. எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன்? ஹாஸ்டலில் போனால் அன்றைக்கி உடம்பு சரியாமல் இன்னைக்கு போயிடுச்சு. என் ஊர். எவ்வளோ நாள் அவர் வீட்டில் இருந்தேன்? 6 மாதம் இருந்தேன். 6 மாதம் இன்னொருத்தர் வீட்டில் போயிருக்கலாமா?
எனக்கு அந்த டைம்ல எனக்கு யாருமே எனக்கு யாரும் இல்லாத சொந்த எத்தனையோ பேர் இருக்காங்கம்மா. சொந்தம் வந்து Hostel ல எனக்கு யாரும் போயிருக்கலாமே. தெரியாது. ஹாஸ்டலில் போயிட்டுருக்கலாமாம்மா. அதுதான் ஒரு வாரம் அவங்க சொந்தக்காரன் என் அப்பா எல்லாம் வந்தாங்க. எனக்கு சாப்பிட்டாம இது பண்ணாமல் அதை டென்ஷனை வேலைக்கு போயிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அதை வேலைக்கு போயிட்டு எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் நிற்க டைமில் 3 நாளில் போயிட்டு வந்த டைமில் ரோடு நிற்க டைமில் ஹெல்ப் கேட்டு தானே ஆகணும். திடீர்னு என்கிட்ட அந்த பக்கம் காசு எங்கே இருக்குது என்கிட்ட ஹாஸ்டலுக்கு எப்படி என்னது எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு இதை போக எனக்கு தெரியாது அந்த டைமில் அவங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டு எனக்கு பாவம் நினச்சிட்டு அவங்க வீட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த டைமில் அவங்க கூட இருந்துட்டு வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டு தான் நான் இருந்தேன். நான் சேர்த்து வைக்கிறது ஏற்கனவே நீங்க புருஷனை பிரிஞ்சது அவரால மறுபடியும் அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? அவங்க நாளே இல்லை கிடையாது மேம். அந்த சந்தேகத்தினால தானே. இவரோட சந்தேகம் தான் மேம். என்ன சரிங்க மேடம் 6 ஒரே வருஷம் விஷயம் மேம். சொல்றேன் மேடம். சந்தேகம் என்னென்ன மேடம், ஒரு பொண்டாட்டி பக்கத்துல ஒரு பாய் பக்கத்துல பொடிப்பாரா, அப்போ நான் சந்தேகப்பட மாட்டேன். இது ஒரு ஒண்ணு பாய்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பாய்க்கு சேர்த்து சொல்றாரு சாப்பாடு ஊத்தி மேம். கொடுப்பாரா, ஒரு பாய் பொண்டாட்டிக்கு அப்படியே தட்டி டீ அப்படியே போட்டு அப்படியே கொடுப்பாங்க ஒட்டி மேம். குடிப்பாரா. Work அவங்க எங்கே சொல்ற மேடம் இங்கே முத்து கொடுக்குறாரு, கண்ணால பாத்துருக்கேன், இங்கே முத்து கொடுக்குது இதெல்லாம் கலரு. போய் மேம். அப்படியே மேடம் போய் கிடையாது மேடம். நான் உண்மையா சொல்றேன், அஞ்சனேரி மேல சத்தியமா சொல்றேன், சிவா மேல சத்தியமா சொல்றேன். இருங்க, இங்க நீங்க பாய் ஹிந்து எல்லாம் கொண்டு வராதீங்க. சரி மேடம், பிரச்சனை அதல்ல. அது பாயா சொல்லுங்க. இருந்தாலும் சரி ஹிந்துவா இருந்தாலும் சரி, சொல்லுங்க மேடம். புருஷன் இன்னொரு ஆம்பளைட்ட க்ளோஸா ரொம்ப அளவுக்கு மீறி க்ளோஸா பழகிறது தப்பு தான். நீங்க பாய்க்கு முத்தம் கொடுப்பாங்களா பாய்க்கு பண்ணுவாங்களா சொல்லாதீங்க. பாய் இல்ல மேடம், பாய் இவங்க பண்ணுது. பாய் இவரு இந்த இடத்துல முத்து கொடுக்குது, கிஸ் அடிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எந்த புருஷனும் தாங்குமா மேடம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க மேடம். அந்த டைம்ல என்ன சொல்லிட்டு கொடுத்தாங்க? சொல்லுங்க மேடம். என்ன சொல்லிட்டு கொடுத்தாங்க? பொண்ணு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. ஒரு பொண்ணு ஏதாவது சொல்லிடுவேனா? நெத்திர தான் கொடுத்தாங்க. அறிவில்ல? நெத்திர தான் கொடுத்தாங்க. அறிவில்ல ma'am. உனக்கு என்னமா வயசு? 32 வயசு. 32 வயசுல அவர் வந்து முத்தம் கொடுத்தா நீ பொண்ணு. மேம் நீங்க இதை சொல்ற அவர் நம்பணும். அது மேடம் நிருமான குடிச்சிட்டு நிருமான தூங்கி கிடக்கும் மேடம். இவரு எத்தனை போயிட்டு இவருக்கு நுங்கி போடுறாரு, இவருக்கு தூக்கி இதெல்லாம் போய் மேம். புருஷனா முட்டாள உங்களுக்கு எல்லாம் பார்த்துன்னு இருக்கேன் மேடம். இல்லையா? கூத்து சொல்லுங்க. அடிப்பீங்க நீங்க. ஆ? இவர் வந்து மமதா ஈவென்ட்ஸ்னு பெருமை வேற பேசிக்கிறாரு. ஆ? முத்தம் கொடுத்தாராம். இவருக்கு கூப்பிட்டு பெங்களூரு பாண்டிச்சேரி அங்கங்க கூப்பிட்டு சுத்தினே இருக்க காரு ஸ்பீடா போகும்போது தேங்க்ஸ் மான்னு சொல்லிட்டு போறது ஒன்றும் தப்பே கிடையாது. தப்புதாங்க. என் பசங்களுக்கு அதை செஞ்சிருக்கேன் நான். பசங்களுக்கு சேர்த்த வேலை இன்னொருத்தரோட பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறது ஃபேஷன் எல்லாம் கிடையாது. இல்ல அவர் சொல்றது அவர் இருக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லைங்க அதுல. அது அப்புறம் எப்படி 6 மாசம் 6 வருஷம் இருந்தாரு. அவருக்கு இஷ்டம் இல்லைங்க அதுல. அது சரியும் கிடையாதுங்க. நான் அவருக்கு நீங்க சேர்ந்த தப்புங்க. மேடம் சொல்றேன். ஒரு பாஸா இருக்கிறதுனால அந்த பொண்ணை நீங்க ஓன் எல்லாம் பண்ணல. மேடம் சொல்லுது, என் அம்மா சைன் பண்ணி வாங்கல. அவர் ஏன் பண்ணாட்டீங்க? ஏன் பண்ணாட்டீங்க? என்ன சொன்னேன்? காலரே முத்தம் கொடுத்தாரு. ஆமா கொடுத்தாங்க. அன்னைக்கு வேலரை நல்லா இது பண்ணிட்டு வேலை நான் யூனிட் பண்ண தேங்க்ஸ் பண்றதுக்கு ஒரு எந்த விஷயம். ஊர்ல வளர்ந்த மேடம். நீ? ஒரு நிமிஷம். எந்த ஊர்ல வளர்ந்த? இதே ஊர் தான் மேம். உங்கள்ட்ட நான் பேசல. நீ என்னதான் குறை உங்கள்ட்ட சொல்லிருக்கீங்க? நான் பேசல. முத்தம் கொடுத்தாராம். முத்தம்ன்றது இங்க மேம், இங்க நீங்க எங்க அசிங்கமா கொடுத்தாலும் பேசுறீங்க அது மேம். முத்தம் தான். நான் நினைச்சு கொடுத்தது வேற. இன்னொருத்தரோட வைஃப்க்கு முத்தம் கொடுக்கிறது தப்புதான். இல்ல இங்க உச்சி நோகிறது தப்பு இல்ல மேம். மேடம், என்னோட உண்மை இல்லை மேடம். கேளுங்க உள்ள மேடம். தேங்க்ஸ் மான்னு சொல்லிட்டு போறது, தேங்க்ஸ் மாப்ள அப்படி சொல்லிட்டு போறது, மேடம். இப்படிதான் அன்னைக்கு நடந்தது. தேங்க்ஸ்டா தேங்க்ஸ் மாப்பிள்ள சொல்றது அவ்வளவுதான். இப்படி இத வந்து காரண காலத்துக்காண்டி பேசுறாரு. கலாச்சாரமும் கிடையாது. இது நம்ம கலாச்சாரம் மேம். முத்தம் கொடுத்து பாஸ் வந்து வேலை செய்யறவங்களுக்கு முத்தம் கொடுத்து தேங்க்ஸ் சொல்றது நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. பாஸ் இல்ல டீம். உண்மை கேளுங்க மேடம். எந்த ஏதாவது சொல்லிடுவேனா? மேடம் கேளுங்க. எந்த ஊரு நீங்க? ஒடிசா. ஒரிசா. எத்தனை பேர்? உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? என் அப்பா கூலி வேலை தான் செய்றாங்க. இப்படி எல்லாம் தான் வளர்ந்தமா? நான் நல்லா இப்படி எல்லாம் தான் வளர்ந்தமா? நீ ஏதாவது உண்மையா சொல்றேன் மேம். நான் என் கல்யாணம் சின்ன வயசுல என் ஊருக்கு எப்பவுமே போய் பாருங்க. இந்த புண்ணு இந்த மாதிரி அதுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு தான் நான் எவ்வளவு கெட்ட பேர் எனக்கு வாங்கிருக்கு. முத்தம் கொடுக்கறதெல்லாம் இதெல்லாம் நியாயமா? நீயே சொல்ல மனசாட்சி தொட்டு. அவர்தான் உன்னோட நீ வந்து வேலை செய்யறது பொண்ணுங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம ஸ்டாப் தான். உனக்கு அறிவில்ல? நான் ஸ்டாப் தான். உனக்கு அறிவில்ல? இப்போ இருக்கிறார் மேடம். 2 நாள் 3 நாள் பசங்க விட்டுட்டு போய் இவர் கூட போவார். வீட்டுக்கே வராது. நியூ இயருக்கு மேடம், இந்த வருஷம் நியூ இயருக்கு மேடம் 30 இவர் கூட போயிட்டு 3 நாள் வீட்டுக்கு வரல மேடம். என் பசங்க நாலு வீட்டில் இருக்காங்க, வரவே இல்லை. அதான் நியூ இயர் இங்கே போயிருக்காங்க மேடம். சொல்லுங்க மேடம். அதே மாதிரி இவங்க நைட்டு என்ன பண்ணுதுன்னா என் பசங்க விட்டுட்டு அடிக்கி இவங்க எடுத்திருக்காங்க கரண் ஜவுடி எங்க குடானு. அந்த குடான போயிட்டு இவங்க கூட படிக்குது. உனக்கு என்னம்மா பிரச்சனை?
என்னைக்கு பிரச்சனை எனக்கு தொல்லை கொடுக்க கூடாது. தொல்லை கொடுக்காம இருக்கணும்னா ஒழுக்கமா இருக்கணும். ஒரு குடும்பத்துல வாழும்போது நான் இன்னைக்கு குடும்பமான என் பசங்க வச்சுட்டு நானே இருக்கிறேன். எவ்வளவு கேவலம் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருக்கணுமா? எது என்னத்துக்கு எவ்வளவு கேவலம் பண்ணோம் நானு? சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். முத்தம் கொடுத்தாரு, ஓகே, மகள மாதிரி முத்தம் கொடுத்தாரு. உன் வீட்டுக்குள்ள வந்து இவர் எது கொண்டாடிக்கிறாரு? ஏன் வீடு மேம் அது? மேடம் ஒரே வட்டி இல்ல, ஒரே வட்டி மேடம் கிடையாது. 10 ட்ரிப் என்ன அடி வாங்கிட்டு இருக்கே தெரியுமா? நீங்க 2 பேரும் பேசாம இருக்கீங்களா? சரி கொஞ்சம் மேடம். எதுக்கு அடிச்சாரு உன்னை? இவங்க பண்ற நீங்க டார்ச்சர் பேசாம தான். இருங்க. ஒரே நிமிஷம் பேசாம இருங்க ஒரே நீங்க. நிமிஷம். அவங்க போயிட்டு வீட்டாண்ட அவங்களுக்கு 3 பொண்ணு வீட்டாண்ட போயிட்டு அசிங்கமா பேசுவாங்க. அங்கே போயிட்டு அசிங்கமாக பேசி என்னைக்கு அசிங்கமாக பேசிட்டு என்னைக்கு அடிக்கிறதுக்கே வருவாங்க. உனக்கு சாவடிச்சிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், சுட்டுடுவேன், அதை சொன்ன. நானே பயந்துட்டு என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட சொல்லுவேன். எனக்கு யாரையுமே அங்கே இல்லை தெரிஞ்சு. எனக்கு சொந்த முந்தரேன் அவங்க சார் மட்டும் தான், அவங்க ஃபேமிலி மட்டும் தான். அவங்க ஃபேமிலியை போய் சொன்னோன்னா அங்கே இது உங்க வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காரு அவரோன்னு? ஒரே வாட்டி தான். மேடம் நான் இன்ஜினியர் வச்சு சத்தியமா சொல்றேன் மேடம். MMD காலோனியில் அடிச்சு ஒரு பாலியல் ஒடிச்சு அப்படி ரத்த கொட்டுது மேடம். வேலூர் வரும்போது ஒரு பையன் செத்துட்டாரு மேடம். அவர் பேரு கோகுல். அவருக்கு வச்சு குடிச்சிட்டு மேடம் செருப்பு கட்டி அடிச்சாரு மேடம். செருப்பு கட்டி 40-50 அடி அவர் மண்டலம் மேலே. என் பசங்க திருடினாங்க. அவங்க சாமானம் தானே இருக்கும், அவங்க வீட்டு தானே நாங்கள் இருந்தோம். அவங்க சாமானை என் பசங்க வித்துனாங்க. என்ன வயசாச்சு பசங்களுக்கு? பசங்க ஒரு 12 வயசா, 1 8 வயசு மேம். எப்படி அது பண்ணாங்க? அதுதான் தெரியல. அவங்க சொல்ல டைமில் இதை தான் சொல்லிட்டு அடிச்சாங்க. நீ பசங்க என்ன பார்க்குற, நீ இந்த வயசுல கெட்ட பழக்கம் நான் சொன்னேன் தாங்கிடுவேன், வெளியே இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் சொல்லிட்டு ஒன்று அடிச்சாரு. என்னைக்கு அடிச்சானா பசங்க மாறுவாங்க, அம்மா அடிவாங்க. ரொம்ப நல்ல எண்ணம், சூப்பர். இல்ல அது மட்டும் நல்ல எண்ணம். என்ன எப்படி அடிச்சாருமா சொல்லுங்க? எப்படி அடிச்சாரு? அது செருப்பால் அடிச்சாரா? சப்பலரா அடிக்க மாட்டாங்க. அப்புறம் எதால அடிச்சாரு? தொடப்பக்கட்டையால அடிச்சாரா? காயில தான் அடிச்சாங்க. காயில தான் அடிச்சாங்க. கையில தான் அடிச்சாரு. எவ்வளவு அடிச்சாரு மேடம்? சீன்ற ஒரு அடிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைங்களா? எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணி மேல பேசுறீங்க மேடம். செருப்பு இவரு போட்ட செருப்பு, அந்த செருப்பு எப்படி மேடம் ஒரு 3/4 கிலோகிட்ட இருக்கும் அந்த ஒயிட் செருப்பு. இப்போ இல்லை, அந்த செருப்பு தான் மேடம் அடிச்சாரு மேடம். அன்னைக்கு அந்த பையன் செத்து போயிடுச்சு. இவருக்கு வந்தா குடிச்சிட்டு வந்தா 2 பசங்க, ஒரு பையன் செத்துச்சு. B2ல என்ன அடி தெரியுமா மேடம் இவருக்கு? நான் கனால பார்த்துருக்கேன். இவருக்கு அடிச்சு 2 பசங்க அடிச்சு. அது ஹவுஸ் ஓனர்கிட்ட போட்டு எனக்கு பூட்டை போட்டு இது பண்ணியா? அதுதான் அடி அடி வாங்கிட்டு இருக்கு மேடம். காய் 2 வாட்டி அடிச்சு பாலியல் ஓடிச்சு. அதே அவங்க மேல கோ காட்ட முடியல, நான் ஸ்டாப் எடுக்க சொல்லிட்டு என் மேல தான் கோ காட்டுறாங்க. உனக்கு என்னமா பிரச்சனை? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உனக்கு புருஷனோட வாழ முடியாதா? பசங்களை பெத்துப்பீங்க, நல்ல ஒழுக்கமா வாழ்வீங்க. அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் பூந்துடுவார் உள்ள. புருஷன் வேண்டாம். நான் அது மாதிரி அது எப்போ அத மாதிரி சொன்னதா இருக்கு. கல்யாணம் சொல்லிட்டு இதானே கல்யாணம் பண்ண? 2 புள்ள பெத்தல, உனக்கு ஒரு கடமை இருக்கு. அது எப்படி வேண்டாம் சொல்லுவ? அவரை வாணா இப்ப இன்னைக்கு நான் வேணும்னா என்னத்துக்கு எவ்வளவு கேவலம் பண்ணமே? கேவலமான விஷயம் பண்ணா அவர் என்ன பண்ணுவாரு? நீங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துப்பீங்க. அப்படி சந்தேகம் மேடம். முட்டை கொடுத்தாங்க மேடம் சந்தேகம், அவரோட சந்தேகம். அவ இல்லனா 6 வருஷம் எதுக்கு வரப்ப எனக்கு என்கிட்ட எதுக்கு உதவி? மேடம் இவருக்கு நல்லா ஒழுகி கூண்டி வரதுக்கு 25,000 ரூபா 30,000 ரூபா செலவு பண்ணி வச்சு நான் இப்போ பிச்சைக்கார மாதிரி நிக்கிறேன் மேடம். பைசா கயிறு இல்லாம மந்திரம். அவங்க வீட்டுல பசங்க சாப்பிடுறதுக்கே கடைசி ஜி தமிழுக்கு எதுக்கு வந்திருக்காரு மேடம்? இப்போ ஒர்க் பண்ற இடத்துல நான் இப்போ நான் சொல்றேன், ஒர்க் பண்ற இடத்துல நான் எனக்கு 4-5 பேர் சொல்லிட்டு இருக்கேன். கமிஷனர் கூட ஜி தமிழ் கூட நான் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர்மெண்ட். என் மனசை கஷ்டமாக பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, எப்பவுமே ஏன் தம்பி இந்த மாதிரி இருக்கிற அப்படி சொன்னா பொழுது இந்த மாதிரி பிரச்சனை சொன்னார். அந்தால கடைசி மேடம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்தால எந்த ஊருக்காரு மேடம்? சார் தின்னா. அப்படியா பாயா? மேலாப்பாளையம் ஒரு ஊர் இருக்கு. நீங்க சும்மா இருங்க. அப்படி சொன்னாரு மேடம். I don't like it. I don't like this. சரி ஓகே. சாரி. சரி மேடம். தனி மனிதனோட பழக்க வழக்கங்கள் வேற,
அத வந்து ஒரு ரிலிஜனோட மிக்ஸ் சரி பண்ணாதீங்க. மேடம். சாரி, சரி ஐ மேடம். டோன்ட் பை இட். சரி ஓகே மேடம். ஒரே ஒரு மேடம், நான் எப்படி வாழ முடியும், என் குடும்பத்தில் எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? நான் ஒரு எந்த பழக்கமும் இல்லாம கஷ்டம் பண்ற மனுஷன மேடம். ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார ஒரு மாட்டேன் மேடம். நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒரு நாள் உங்களோட கூட இந்த மேடம் மனசுல வீட்டுல இருக்கிற உட்கார மாட்டேன் விஷம் இருக்குல்ல, விஷம் இருக்குல்ல, மறுபடியும் சொல்லாதீங்க. ஆஞ்சநேயர் பக்தன், ஆஞ்சநேயர் இல்ல பக்தன். மேடம், ஒரு அதுல விசேஷம். எந்த பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு மதத்தை அவமானப்படுத்துறதுல எந்த பெருமையும் கிடையாது. ஒரு ரம்ஜான் பக்ரீத் எத்தையுமே பார்க்காதமா குடிச்சிட்டு வீட்டுல அது வந்து கல்கா அவங்க பண்றாங்க. பாடு. அதை நீங்க சொல்லக்கூடாது. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, உங்க குடும்பத்தை மட்டும் பாருங்க. அவரோட மதத்தை பத்தி கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரே மேடம், அப்போ ஆளை வச்சுட்டு எனக்கு அடிக்குது, என் பொண்டாடி வேடிக்கை பார்க்குது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருப்போம். நான் அதை பத்தி பேசுங்க. மேடம். அவரோட ஜாதியை பத்தி பேசாதீங்க. இல்ல மேடம், அதை பத்தி சொல்ல மேடம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்காரு, சொல்லுங்க மேடம். இவங்க 2 பேருமே சேர்ந்து சொல்லிருக்காங்க மேடம். பசங்க நான் ஆளு வச்சு அடிச்சேன்னு. ப்ளீஸ் இன்னொன்னு இங்க வந்து நீங்க ஒரு தனி மனிதன், நீங்க ஒரு தனி மனிதன். இங்க ஜாதி மதம் இதெல்லாம் கொண்டு வராதீங்க. இன்னொன்னு மேடம் கேளுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரே ஒரு நிமிஷம். அம்மா, ஒரு குடும்பம்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஒழுக்கம் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த குடும்ப பெண் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எந்த புருஷனாலையும் தாங்க முடியாது. புருஷன் செஞ்சாலும் எந்த பெண்ணாலையும் தாங்க முடியாது. இதுதான் சொல்லுவோம். உனக்கு வந்து அவரோட பாஸ் அவருக்கு உனக்கு வேலை கொடுத்துருக்காருங்கிறதுக்காக அவருக்கு வந்து இவ்வளோ அவர் சேர்ந்த இதுக்கெல்லாம் வந்து நீ இது பண்ணி போறது வந்து ஏத்துக்கவே முடியாத விஷயம். வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறது உன் மேல எப்படி அவர் கை வைப்பாரு? அது என் வீடு மேடம். அது உங்க வீடா இருந்தா அவங்க அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பொம்பளை மேல எப்படி நீங்க கை வைப்பீங்க? கை வைக்கல. அன்னைக்கு தான் சொல்றேன், செருப்பு நீங்க எல்லாம் ஒரு இதுங்களா, என் பொருள் நாசமா போகுது, இப்படிதான் நடந்தது. அது எப்படிங்க அவங்க மேல அவங்கள திட்டுவீங்க? அவங்க கை அது கூட அவங்க மேல படல, அவங்க கையில இருந்து ரத்தம் வந்தது சொன்னாங்க. அதுதான் மேடம், உள்ள கூட போல, செருப்பு கூட மேல பட்டுச்சு. 3-4 கோபத்துல நடந்தது. அது கூட 40-50 அடி தலை மேல அடிச்சீங்க. கனால பாத்துறீங்க மேடம். உரிமைலாம் இல்லையே. இந்த பையன் வந்து பாவம். இது வேற யாராவது இருந்திருக்கணும். இல்ல மாமா, நீங்க மேடம். சொல்றீங்க மாமா, அவங்க மேடம். பாவம். அந்த பேர்ல மிஸ்டேக் இருக்குங்க. சொல்லுங்க மேடம். இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்காக நீங்க அவங்க கவுடன்ல போய் இருந்தது. ஏன் அந்த பொண்ணு வேலைக்கு பண்ணா என்ன? நீங்க வெளிய வேலைக்கு இடம் வாடகைக்கு எடுத்துட்டு இருக்க வேண்டியதானே? மேடம், எதுக்கு அவர் வீட்டுல போய் உட்காந்தீங்க? மேடம் இவர்தான் எல்லாமே காரணம் மேடம். இவர்தான் காலி பண்ணிட்டு போறாரு மேடம். இவர்தான் வீட்டு காலி பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாரு மேடம். நான் உங்க கிட்ட தானே கேட்டேன். அவங்களோட இயலாமைய வந்து இவர் கரெக்டா இல்ல பயன்படுத்திக்கிறாரு. இல்ல மேடம், நான் திருப்பி கேட்டேன். நான் லாஸ்ட் டைம் ஒரு பாதி போய் பேசுறேன். நல்லவர மாதிரி பேசுறது. நான் வீட்டு கொடுத்தேன், என் வீட்டுக்குள்ள நான் போய் அடிச்சேன். செருப்பு எங்க இருந்து தூக்கி போட்டாராம், போய் விழுந்துதான். பொண்ணுன்னு முத்தம் கொடுத்தாராம். அது மட்டும் இல்ல மேடம், அப்படி தூங்கிட்டு இவரு கை வச்சு அப்படி தூங்குது. இவர் வந்து இவங்களோட இயலாமையை வச்சு நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காரு. இவர் டீசெண்டாக ஒரு பிக்சர் கொடுத்துக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வேணுன்ட்டு பண்ணின மாதிரி எனக்கு தெரியல. அந்த பொண்ணு வந்து இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க. அவளுக்கு வந்து புருஷன் வந்து அவளை சந்தேகப்பட்டு அவளை தப்பு தப்பாக பேசுறதுனால புருஷன் மேலே கோவம். அவர் வந்து பாஸ், அவர் வந்து உதவிக்கு வராரு, ஒரு தெய்வமாக வராரு. அதனால அவள் அந்த பக்கம் சாஞ்சிட்டா. புருஷனோட மனநிலையை புரிஞ்சுக்கவே இல்லை. இல்ல மேம், நீங்க பேசுங்க மேம், நீங்க சொல்றது கரெக்ட் இல்ல மேம். தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை அவங்களுக்கு விட்டுடுங்க. நீங்க உங்க வேலையை நான் இப்ப கூட சொல்றேனே, இப்ப நீங்க வந்துட்டீங்க, அதனால என்னால முடியும். நான் பொறுப்பான இடத்துல இருந்து யாருமே கேட்கல. சரி, நீ இந்த பொறுப்பு நாங்க பாத்துக்கிறோம். அன்னைக்கே யாரும் கேட்டிருந்தாங்க, சத்தியமா விட்டு போயிடுறேன். மேம், ஒரு நிமிஷம் கொஞ்சம். அந்த பொண்ணு ஏதோ சொல்ல, நீங்க நிறைய பேசிட்டீங்க. இல்ல, எங்க ப்ரோகிராம் மொத்தம் நைட் 12 மணி 1 மணி 2 மணி தான் இருக்கீங்களா மேடம். இருக்கல மேம், நீங்க பேசுறீங்களா? இது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு வாட்டி நடந்துச்சு மேம். இது வானா தலையிட்ட மாட்டேன், நீங்க உங்க ஃபேமிலி பாருங்க சொல்லிட்டு காலி பண்ணி வச்சாங்க. அது காலி பண்ணிட்டு ஒரு வாரத்தை ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் நான் நடு ரோடு தான் அன்னைக்கு வச்சேன். சாரு தான் ஐடியா கொடுத்தாங்க. அது நகை வச்சுட்டு இந்த வாங்குறேன், அதை காசை நீ ரிட்டர்ன் பண்ணிட்டு. அவங்க 2 மாதம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி சண்டை தானே வருது, சாரு வானா சொல்கிறாங்க, தனியாக வீட்டுக்கு போயிட்டு இறங்க சொல்லிட்டு. நாங்கள் வீட்டு பாருங்க தனியாக போயிடல சொல்லிட்டு காதல் கேட்கவே இல்லை. அப்படி அந்த விட்டு தான் இந்தாங்க கேட்கவே இல்லை. பசங்க நானே ஹவுஸ் ஓன் அது பிரச்சனை வந்துட்டு சண்டை வந்து ஹவுஸ் ஓன் சொல்லிட்டாங்க, ஹிந்திக்காரங்க காலி பண்ணிட்டோமா. சாரிக்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இருங்க, ஹிந்திக்காரங்க காலி பண்ணோன்னா நாங்கள் உங்களுக்கு உடவேத வீட்டையே இல்லை பூட்டி போட்டாங்க.
பூட்டி போட்டுட்டு நானே சொன்னேன், அவர் 2 மாசம் தான் ஸ்கூல் இருக்கு, 3 மாசம் என் பசங்க படிக்கிறாங்க, இவங்க அதுக்கு என்ன சொந்தக்காரங்க டைம் எல்லாரும் உங்ககிட்ட எனக்கு பேச கேட்டேன். சொல்லலண்ணா. அவங்க நீங்க பேசாதீங்க, அவங்க பேசணும். அதுக்கு எனக்கு டைம் கொடுங்க, அது 3 மாசத்துல நான் வீட்டு பார்ப்பேன். அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன், அவங்க கிட்ட போய் ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்லிட்டேன், அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். அந்த 3 மாசம் இது அவங்க ரொம்ப அன்னைக்கு இது பண்ணாங்க. உடம்பு நான் தான் பார்த்துட்டு தான் இருந்தேன், யாரும் அங்கே இல்லை. ஒரு என்ன இதுன்னா நான் தான் பார்ப்பேன். ஸ்கூலுக்கு போகுது சரி, பாரு என்ன விஷயம் தான் வீட்டுல சரி, அது நான் தான் பார்ப்பேன். எத்தனை இதை பார்ப்பேன். நீங்கள் திட்டுறீங்க, சாரிவே திட்டுறாங்க, ஹவுஸ் ஓனர் திட்டுறாங்க, நீங்கள் எல்லாம் தண்ணியாக அவங்க கம்பல்சரி நீ போயிடு, எனக்கு வானாவே வேணாம் இந்த வீட்டு சொன்னாங்க. அவங்க காலையில் வந்துட்டு நான் எங்கே போயிட்டு பசங்க படிக்கிறாங்க, இந்த மனுஷன் கேட்கவே மாட்டுறாங்க. நான் எங்கே போய் எனக்கு தெரியாத ஓ புருஷ கூட்ட பேசிட்டு எங்கே போக சொன்னாங்க. அப்படி இதை கேட்கவே இல்லை, வீட்டை பார்க்கவே இல்லை. ஹவுஸ் ஓனரும் வீட்டை பூட்டாங்க. அவங்க எவ்வளவு நாள் ஆச்சுமா இந்த ஊருக்கு வந்து? எனக்கு 14 வருஷம் ஆகுது இங்க வந்து. ஆமா. இவர் எவ்வளவு வருஷமா தெரியும்? 6 வருஷம் தெரியும் மேம். அதுக்கு முன்னாடி 8 வருஷம் எப்படி இருந்த? எப்படி 8 வருஷம் இருந்தேன்னா அங்கவே திருத்துறவே அங்க வேலைக்கு போயிட்டு தான் வரவே. அப்ப இந்த புருஷனோட தானே இருந்த? ஆமா இருந்த. அப்ப நல்லா தானே வாழ்ந்த? நல்லா வாழ்ந்தே இல்லம்மா. எப்படியோ வாழ்ந்த இல்ல? எப்படின்னா வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தானே இவர் வந்தார் 8 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ உனக்கு இவர் எதுக்குமே உதவாம ஆயிட்டாரு. உதமா ஆகிட்டேன்னா சொல்ல, உதமா ஆகிட்டேன்னா அந்த டைம்லவே என் அம்மா அப்பாவுக்கு சொல்ல, அம்மா எப்படி செய்யறாங்கம்மா இன்னைக்கு இருக்க முடியல. அப்பவே அடிப்பாங்க, அப்பவே பேசுவாங்க. புருஷன் அடிச்சாருன்னா, புருஷன் பேசினார்னா அதை சமாளிக்க தெரியணும். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்க கூடாது மேடம். இந்த மாட்டேன். அது நான் உண்மையா சொல்றேன் மாமா, இன்னைக்கு பசங்க நல்லா படி வைக்கணும். கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தா எப்படிமா பசங்க படிப்பாங்க? நீங்க இவ்ளோ குழப்பத்துல வாழ்ந்தீங்கன்னா பசங்களோட வாழ்க்கை எப்படி நல்லபடியா அமையும்? இது தெரியுது மேம். இருங்க, நான் உங்கள்ட்ட கேட்கல, நீங்க பேசாம இருங்க. எப்பவே பசங்க இல்ல மேம், எவ்வளவு கெட்டு போனா அப்பாவும் கெட்டு போயிட்டாங்க மேம். எப்படிமா பசங்க நல்லா வளர்க்க முடியும் சொல்லு? இப்படி நீங்க பண்ணிட்டு நீங்க இப்படி கூத்தாடிச்சிட்டு இருந்தீங்க, யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்ல. அவங்களுக்காக தான் இப்ப என் பசங்க கெட்டு போல இருக்காங்க மாமா. இந்த 1 வருஷம் தான் எப்படி இந்த நடக்குது. 4 வருஷம் எப்படி இவ்வளோங்க தானே இருந்தீங்க. அதே சார தானே கூட இருந்தாங்க, அதே சார தானே. அதே சார வேண்டாம் உன் வாழ்க்கையில, அந்த சார வேண்டாம். அந்த சாருக்கு குடும்பம் இருக்கு, 3 பிள்ளைங்க இருக்கு, அவங்க பாத்துப்பாங்க. அதை நான் சொல்ல வந்து பேச்சு மாறிச்சு. உனக்கு இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்கும். இந்த சார் தான் வேலை கொடுக்கணும். நல்லா இல்ல இல்ல இந்த நான் எப்பவே 1 மாசத்துல தான் நான் வேலைக்கு போயிட்டேன் மேம். சாரு நான் எனக்கு கோவம் வந்துச்சு. நான் எனக்கு தெரியாம நான் வாயிறு என்ன வரும் அதை பேசிடுவேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு சாரி கேட்பேன். அந்த டைம்ல சண்டை போட்டுட்டு நான் வேலைக்கு தான் போயிட்டேன். அவங்க இதை டார்ச்சர் அங்கே டார்ச்சர் சொல்லிட்டு வெளியே போயிட்டேன். அங்கே எனக்கு செட்டாகவே ஆகல. பசங்க பார்த்துட்டு வெளியே வேலைக்கு போனா எனக்கு செட். என்ன வயசாச்சு? ஒன்று 12 வயசு, ஒன்று 8 வயசு. நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு அவங்க வேலையை நாங்க பார்த்துக்கிறோம். சரி. இனிமே ஒரே ஒரு கேரண்ட் சொல்லுங்க. அந்த பொண்ணோட எந்த கனெக்ஷன் இருக்க கூடாது. ஒரே நிமிஷம் மாமா, இது சொல்ல முடியாது. இன்னைக்கு சொல்லது கொஞ்சம் பேசுங்க. இல்ல நாளைக்கு ஒரு 2 ஈவென்ட் எடுத்து வச்சிருக்கேன். எந்த அவங்க இல்லாம நீங்க ஈவென்ட் பண்ண போறோம்? இல்ல மாமா, கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் அவங்க இல்லாம ஈவென்ட் பண்ணுங்க, இல்ல ஈவென்ட் கேன்சல் பண்ணுங்க. இல்ல அது ஒரு நிமிஷம். இது அவங்க பசங்களோட வாழ்க்கையோட பிரச்சனை, அவங்க ஃபியூச்சரோட பிரச்சனை. நீங்க பாத்து ஃபியூச்சர் போயிச்சு மேடம். ये रेशन कार्ड कैंसिल ஆகி போச்சு மேடம். நாங்க பாத்துக்கறோம் சொல்லி. இந்த ஊர்ல ரெண்டு ரேஷன் கார்டு கேன்சல் ஆகி கிடக்குது மேடம். நீங்க உங்க ஈவென்ட்ட பாத்துங்க, என்னவோ பண்ணுங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு வர்க் பண்ண மாட்டா. ஒரே நிமிஷம் மேம், அத நான் காலி பண்ணிட்டு போயிட்டேல. இது டார்ச்சர் தான். மறுபடியும் திருப்பி உள்ள வந்தாங்க. இல்ல அவங்க அரமடனா தான் நினைச்சாங்க. திருப்பி வந்தாங்க. மறுபடியும் நான் தனியா போயிட்டு சொல்றேன், மறுபடியும் தொல்லை கொடுக்க மாட்டேன். அது பேசலாம். ஒரு நிமிஷம். உங்க போன்ல இந்த பொண்ணோட போட்டோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் delete பண்ணுங்க மேடம். ஃபுல்லா முஸ்லிம் Dress போட்டிருந்தா மேடம், புர்கா போட்டு அந்த போட்டோ எல்லாம் delete பண்ணுங்க. மொத்தமா இருந்துச்சு மேடம். அது இல்ல, இன்னும் டேப் இருக்கு மேடம். delete பண்ணுங்க. பெரிய டேப் இருக்கு மேடம். என்ன போட்டோ இருக்கு? எது மட்டும் இல்ல, பெரிய டேப் இருக்கு மேடம். இந்த பொண்ணோட போட்டோ ஈவென்ட் போட்டோஸ் delete பண்ணுங்க. அத போன்ல இருந்த அந்த போட்டோஸ் எல்லாம் delete பண்ணுங்க. இருங்க, உட்காருங்க. அந்த நீங்க உட்காருங்க. நான் ஃபைல் பண்றேன், உட்காருங்களா? இல்ல காட்டுங்க. உட்காருங்க ஜி. உட்காருமா. எதுக்குள்ள போணும் சொல்லுங்க. எது மேடம் கிடையாது மேடம். டேப் இருக்கு, பெரிய டேப் இருக்கு, அதிர இருக்கு, மொத்த போட்டோ இருக்கு.